பிரபல நடிகர் கோட்டா சீனிவாசராவ் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். சில நாட்களாக தொடர் சிகிச்சையில் இருந்து வந்த இவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இவரது மறைவு திரையுலகினர் மற்றும் ரசிகர்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. ஆந்திராவைச் சேர்ந்த கோட்டா சீனிவாசராவ் தெலுங்கில் பல படங்களில் குணச்சித்திர வேடத்திலும் வில்லன் கதாபாத்திரத்திலும் நடித்து பிரபலமானவர். கடந்த 2003ஆம் ஆண்டு ஹரி இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் வெளியான படம் சாமி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இதில் பெருமாள் பிச்சை என்ற வில்லன் கதாபாத்திரத்தில் தனது தனித்துவ நடிப்பால் ரசிகர்களின் கவனம் ஈர்த்தவர் நடிகர் கோட்டா சீனிவாசராவ். அவருக்கு தமிழில் இதுதான் முதல் படம். தொடர்ந்து அவர் தமிழில் குத்து, ஜோர், ஏய் திருப்பாச்சி, பரமசிவன், சத்தியம், கோ, சாமி 2, காத்தாடி என பல படங்களில் நடித்து தனது வில்லத்தனத்தால் பாராட்டப்பட்டவர் கோட்டா சீனிவாசராவ். நடிகர், பாடகர், டப்பிங் கலைஞர் என பன்முக திறமை கொண்ட இவர் மொத்தம் 750 படங்களுக்கும் மேல் நடித்திருக்கிறார். இவரின் மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.